இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நான் காளான் கறி பண்ண போறேன். காளான் கறி. ஓகே, மஷ்ரூம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ காளான் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? காளான், முட்டைக்கோஸ், எண்ணெய், அரிசி மாவு, உப்பு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தக்காளி, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கரம் மசாலா, ஊற வைத்த மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள். தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். காளானையும் முட்டைகோசையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அது கூட மசாலா பொருட்களை நல்லா தண்ணி இல்லாம எடுத்துட்டு, இது வந்து ரோட் சைட் காளான் சாப்பிடுவோம்ல, ஆமா, அந்த அது ரோட்டு கடை காளான் கறி. காளான் மசாலா. இப்ப இதோட ஒன்னா சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம உப்பு, தேவையான அளவு மட்டும் உப்பு, ஏன்னா நம்ம மசாலாலையும் உப்பு சேர்ப்போம், இதுலயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு. அப்புறம் மைதா மாவு. மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவும் அதே அளவு. ஸோ அந்த ஈரப்பதத்திலேயே அது அப்படியே நல்லா ஒட்டிக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அந்த ஈரப்பதத்திலேயே கலந்துக்கலாம், ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வரும்ன்றனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்படி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொடுத்துடுறீங்களா? எண்ணெய் ஊற்றிடலாமா? பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்துட்டுமா? ஃபுல்லாவே ஊத்திருங்க. போதும். இதுல வந்து நம்ம மிளகாய் வத்தல ஊற வச்சிருக்கிறோம், வெந்நீல நல்லா வேக வச்சிருக்கிறோம். இதையும் தக்காளியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு அது வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணணும். ஓகே, தக்காளியை வதக்க போறது இல்ல, வதக்கல. இது கூட ஒரு 4-5 காஞ்ச மிளகா. இது எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? நல்லா கொதிக்கிற வெந்நீல ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும், ஏன்னா நம்ம சாஸுக்கு பதிலா இது சேர்க்க போறோம். இது மேரினேட் பண்ணது ரெடியா இல்ல? ரெடி ஆயிட்டு போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு அது சூடாயிட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா புகை வருது, சூடான மாதிரி தெரியல, கொஞ்சம் சூடாகட்டும். சூடு இன்னும் கொஞ்சம் வரணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் இது வந்து உருண்டெல்லாம் உருட்ட வேண்டாம், சும்மா அப்படியே இந்த பக்கோடா போடுற மாதிரி, பக்கடா போடுற மாதிரி பொரிச்சு எடுத்தாலே போதும் நமக்கு. இது வந்து நிறைய காளான், ஐ மீன் ஒரு பங்கு காளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டபுள் மடங்கு கோஸ் இருக்கும். காளான்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், கோஸ் தான் அதிகமா இருக்கும். அங்க முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் பாதி எடுத்துக்கிறதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். சூடாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதை போட்டு பார்க்கலாமா? இப்படி எடுத்து நல்லா அப்படி உதுத்து போட்டாலே நம்ம கரெக்டா இருக்கும். ஸோ ஏற்கனவே இப்போ டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பொரிய ஆரம்பிக்கிறது, அதனால என்ன காய ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம போடலாம். ஊற வச்ச வரமிளகாவோட சேர்த்து தக்காளியை அரைச்சு விழுதா எடுத்திருக்கிறோம். இதுதான் இந்த கிரேவில வந்து போட்டு நம்ம வந்து ஆடட் ஃப்ளேவர் கொடுக்க போறோம். இந்தாங்க. இப்போ இது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து மஷ்ரூம் அப்படி உதுத்து போட்டுடலாம்.
இதுல நம்ம தண்ணி சேர்க்கல, அதுல இருந்த தண்ணி தான், எவ்வளவு இருக்கு? மஷ்ரூம் இருக்கு இருந்த தண்ணி தான். நீங்க அது போக தண்ணி எல்லாம் சேர்க்கணும்ல இல்ல. பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மஷ்ரூம் வந்து நம்ம போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு ஆயிரும். ஏன்னா நம்ம மஷ்ரூம் ரொம்ப சுருங்கிரும். சோ இப்போ இதையும் வந்து எடுத்துடணும். அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? இதை எடுத்துட்டு நம்ம இதுக்கு கிரேவி ரெடி பண்ண போறோம். இதே மசாலா சட்டிலேவா? இந்த சட்டில ரெடி அப்ப பண்ணி ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாமா? பண்ணலாமா? ஸோ ஒரு பக்கம் சட்டி சூடாகட்டும். அதுல கடைசியா போட்டிருக்க கூடியதை எடுத்துடலாம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த சட்டி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு சட்டி மாத்திக்கலாம். இப்ப இதை மாத்திக்கலாமா? இப்ப வச்சிருங்க. இப்ப இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை எடுத்துக்கலாமா? ஊத்திக்கலாம். அது ஊத்த முடியுமா உங்களால? சூடா இருக்குது, ஈஸியா வேலை முடியும். இல்ல யூஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம். எவ்வளவு எண்ணெய் வேணும்னு சொல்லுங்க. போதும், இந்த அளவு போதும் நமக்கு. இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போதும். வெங்காயம் வதங்கணும்ல? போதும் போதும் போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தாளிசம்லாம் கிடையாதா? இல்ல. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பல்லாரி, பெரிய சைஸ் பல்லாரியா பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, சுடுது. எண்ணெய் போட்டதுனால சீக்கிரமா சூடாயிட்டு. இப்ப இதை நல்லா கலந்து வதக்கணும், கலர் மாறுற அளவுக்கு. பாருங்க, கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி, மிளகாய் வத்தல், விழுத சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஊற்றுவோம். தண்ணி சேர்க்க தேவையில்ல, வேணும்னா கூட ரெண்டாவது சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும், அதனால அப்படியே இருந்தா பரவாயில்ல. இப்ப இது கொதிக்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், மிளகாய் வத்தல் ஏற்கனவே சேர்த்துருக்குறோம், அதனால 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ரொம்ப காரம் இருந்துடாம. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம அதுல வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும் நமக்கு. சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. கருவேப்பிலை மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம், இறக்கும் போது கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம்.
இது நல்லா என்னன்னா கொஞ்சம் தக்காளியை வதக்காம வரமிளகாவோட சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிடணும். இப்ப இது பச்சை வாசனை போற வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மஷ்ரூமே இதோட ஒண்ணா சேர்த்து நல்லா இது வதங்கணும்ல. வதங்கணும். ஏன்னா அந்த மிளகாய் வத்தலினுடைய ஃபிளேவர் தக்காளி வந்து வதக்காம நம்ம பண்ணினா பச்சை வாசனை போகணும். இப்படி ஃபுல் ஃப்ளேமா லோ ஃப்ளேம்? இல்ல ஃபுல்லே வச்சுட்டே வதக்கலாம். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா கரெக்டா வந்துடும். லோல வச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா ஆயிடும். ஆனா என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும். ஓகே, சோ இது வதங்கறதுக்கான டைமை வந்து கொடுத்துருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துருச்சு. நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே சேர்த்துடலாம். இதுல பொரிச்சு எடுத்த மஷ்ரூம், காளான் மட்டும் இல்லை, முட்டைகோஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவுமே இப்படியே நம்ம வச்சிடலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும்னா நீங்க கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவை கலந்து கூட ஊத்திக்கலாம். கொஞ்சம் இந்த தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு கூட கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுலயே நமக்கு சட்டின்றதுனால அந்த சூடுலயே நமக்கு கரெக்டா வந்துடும். கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். ரோட்டு கடையில சாப்பிடுற மாதிரியான அந்த காளான் கறி ஸோ இப்போ வந்து ரெடியா ஆயிடுச்சு. எடுத்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதுதான். இதுல எடுக்கவா? ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இவ்வளவு நேரம் வரைக்கும் சூடு அப்படியே இருக்குது. நம்ம அந்த ஸ்டவோட இந்த மண்சட்டின்றதுனால அந்த சூட்லயே மிக்ஸ் பண்ணிட்டோம். இதே நீங்க நார்மலா வேற எதிரையா பாத்திரத்துல வச்சீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பாருங்க இன்னும் அந்த ஹீட் கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. அதனால அதுல நம்ம கரெக்டா வந்துடும். ஓகேவா? ஓகே, நம்மளுடைய சுட சுட நம்மளுடைய காளான் கறி வந்து ரெடியா இருக்குது. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற காளான், முட்டைகோஸ் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு அது கூட பச்சரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா தண்ணி விடாம கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமா வரமிளகாவை வெந்நில போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஒரு சாஸ் ரெடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வாணலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதையும் ஒன்னா சேர்த்து இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பொரிச்சு வச்சிருக்கிற காளானை அதோட ஒன்னா சேர்த்து கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான காளான் கறி தயார்.